ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்முடைய சபையிலே நடத்தப்படுகிற இந்த 2 நாள் கூட்டங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த 2 நாட்கள் நிற்க கர்த்தர் அடியனுக்கும் கிருபை பாராட்டினதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காக, அம்மாவுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். விசேஷமாக மலையின் மேல் ஆண்டவருக்கு மோசே ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் ஒரு மற்ற யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தரிசனம். தேவனுக்கும் மோசேக்கும் இடையில் பேசப்பட்ட ஒரு தரிசனம். அந்த தரிசனம் மோசேனுடைய இருதயத்தில் இருந்தது. அந்த தரிசனத்தை அப்படியே மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மோசே கட்டினதாக சொல்லப்படவில்லை, பெசலேயேல் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. தரிசனம் பெற்றவர்கள் கட்டுகிறதற்கும் பெற்றுக்கொண்டவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் கிருபையினாலே பாஸ்டரை அப்படி ஒரு பெசலேயலாக இந்த தலைமுறையில் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அந்த இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை திட்டமிட்டு யூகித்து வினோதமான வேலைகளை செய்யும்படி பொன்னிலும் வெள்ளியிலும் வெங்கலத்திலும் வேலை செய்வதற்கு ஆண்டவர் பெசலேயலுக்கு கிருபை கொடுத்தது போல எல்லா ஏரியாஸ்லையும் பாஸ்டரை கர்த்தர் பயன்படுத்துகிறதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்தோடு, இந்த நல்ல தேவ மனுஷனோடு ஒரு நல்ல ஐக்கியம் கிடைத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய சில தரிசனங்கள் நிறைவேறி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஆரம்பத்திலே நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். நீங்கள் மோசையானால் உங்களுக்கு ஒரு மீரியாம் தேவை. ஆமாம், யூ கேனாட் ரன் அலோன். தனியாக உங்களால் ஓட முடியாது. தனியாக ஓட ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, பாவம்னு சொல்லலை, ஐயோ, ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. அதனால் நீங்கள் மோசையானால் உங்களுக்கு ஒரு மீரியாம் தேவை. நீங்கள் சவுலானால் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை. நீங்கள் நாகமானால் ஒரு அடிமை பெண் உங்களுக்கு தேவை. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயம் உங்களுக்கு வேணும். கர்த்தர் நல்லவர். தாமதியாமல் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் ஜெபித்த போது ஆவியானவர் என்னை தெளிவாய் நடத்தின ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகுதா? சரி, நல்லா ஆராதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரங்கள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். இஃப் யூ ஆர் அ ட்ரூ வர்ஷிப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்துகிறார் என்று நான் அவரை நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். there was no rehearsal made. ஒரு ப்ராக்டிஸும் நடக்கலை. காலையில் வந்துட்டு அப்படியே மேலே வந்தோம். அவர் என்ன பாட போகிறார், என்ன பேச போகிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பசிதாக எங்களுக்கு தாங்கன்னு கேட்டார். இன்னைக்கு அதை தான் கர்த்தர் பேச சொல்லியிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளை பயன்படுத்துகிற விதங்களுக்காக நல்ல நன்றி செலுத்துங்களேன். நல்ல நன்றி செலுத்துங்க. நீங்கள் பாருங்கள், கர்த்தர் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார்னா காணிக்க பகுதியில் கூட பேசுவார், சங்கீத பகுதியில் கூட பேசுவார். நான் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், 6 நாட்களும் ஆண்டவர் பேசினார்னு பைபிளில் இருக்கு. 6 நாட்களும் ஆண்டவர் 6 நாட்களை பற்றி பேசினார். 6 நாட்களும் பேசினார். 6 நாட்களும் சிருஷ்டித்தார். 6 நாட்களும் சிருஷ்டித்ததை அவர் நல்லதென்று கண்டார். நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் 6 நாட்களும் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தம். பேசுவது மட்டுமல்ல, 6 நாட்களும் சிருஷ்டிக்க ஆயத்தம். God wants to create every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிக்க ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கப்பட்டதை பார்த்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லல, நல்லது. God saw it was good. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த 2024வது வருஷம் எவ்ரி டே நீர் எங்களோடு கூட பேசணும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்குள் புதியவைகளை சிருஷ்டிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறதை பார்த்து நல்லது என்று சொல்ல கர்த்தர் கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மறுபடி நான் சொல்லுகிறேன். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரே ஒரு விஷயம் இருந்தால் 2 நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நம்பர் 2, அவர்கள் திருப்தி அடைவார்கள். சில நேரங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் திருப்தி அடைந்தவர்களா என்று நமக்கு சொல்ல தெரியாது. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் திருப்தி அடைந்திருக்க மாட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் திருப்தி அடைய மாட்டார்கள். நிறைய கார் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், வீடு இருக்கும், ஆனா அவங்களுக்கு திருப்தி இருக்காது. சிலருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. ஆனா இங்கே ஆண்டவர் 2 விஷயத்தையும் சொல்லுகிறார். அவர்கள் பாக்கியவான்கள், they are blessed. அது மாத்திரமல்ல, அவர்கள் திருப்தியும் அடைவார்கள். அப்போ அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதியின் மேல் பாக்கியவான்கள். இதுல என்ன ஆண்டவரே நீங்க பேசுறோம், என்ன பேச போறீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளைகள் கேள்வி கேட்க ஆயத்தமானால் கர்த்தர் பதில் சொல்ல ஆயத்தம். காது இருக்கா, கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீ உண்மையா கடவுளா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. நியாயமான கேள்விகள் கேட்கணும். நல்ல கேள்விகள் எழுப்பப்படுமானால் நல்ல பதில்களை தேவன் தர ஆயத்தம். யோசுவா மரித்த பின் யோசுவாவுக்கு பிறகு யார் என்கிற கேள்வி இஸ்ரவேல் புத்திரருக்குள் எழுப்பப்பட்டது. உடனே ஆண்டவர் பதில் சொன்னார், யூதா எழுந்து புறப்பட கடவன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வசனத்தை எல்லாரும் தயவாய் தகப்பன்மார், தாய்மார், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பழைய ஏற்பாட்டில் 2 கூட்டங்கள் மாத்திரமே வேதத்தில் திரும்ப திரும்ப அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் நீதிமான்கள், மறுபக்கம் துன்மார்க்கர்கள். சங்கீதம் 75:10 சங்கீதம் 75:10 வேகமாய் வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் அப்போ ஒரு ஆதாரமாய் ஒரு வசனம் நான் வாசித்தேன். அப்போ பைபிள்ல இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் எங்கு படித்தாலும் 2 கூட்டங்கள் தான் மாறி மாறி நாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் நீதிமான்களுடைய கூட்டம், மறு கூட்டம் துன்மார்க்கருடைய கூட்டம். நீதிமான்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும், துன்மார்க்கருடைய கொம்புகள் வெட்டி போடப்படும். நீதிமான்களுக்கு இப்படி நடக்கும், துன்மார்க்கர்களுக்கு இப்படி நடக்கும். மத்தேயு 5:35 தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். நீங்க பார்த்துட்டீங்கன்னா end to end என்று சொல்லுகிறது போல துன்மார்க்கர் அல்லது நீதிமான்கள், துன்மார்க்கர் அல்லது நீதிமான்கள், அல்லது நீதிமான்கள் துன்மார்க்கர்கள். மதுரை டு நாகர்கோவில், end to end, நாகர்கோவில் டு மதுரை அப்படின்னு போடுவாங்க. ஆனா வள்ளியூர்லாம் போய் தான் வர்றாங்க. அத்தனை போய் என்டர்டெயின்மெண்ட் போட்டு நம்மளை ஏற்றி ஊரெல்லாம் சுத்திட்டு தான் வராங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, துன்மார்க்கர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இதை தாண்டி வேற ஒரு கூட்டத்தை பழைய ஏற்பாட்டில் நம்மை வாசிக்க முடியாது. எண்ட் டு எண்ட், துன்மார்க்கருடைய கூட்டம், நீதிமான்களுடைய கூட்டம். ஆனா நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி, இயேசு இங்கே சொன்ன கூட்டம் துன்மார்க்கருடைய கூட்டம் அல்ல, நீதிமான்களுடைய கூட்டமும் அல்ல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். கற்றுக்கொள்றவங்க கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இவர்கள் துன்மார்க்கர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. இவங்க 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 நான் முற்றிலும் துன்மார்க்கர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. இவர்கள் ரைச்சஸ், மிகுந்த நீதிமான்கள் என்றும் இவர்கள் தங்களை சொல்லிவிட மாட்டார்கள். இவர்கள் நடுநிலை, பேலன்ஸ்டு பீப்புள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். சத்தமா சொல்லுங்களேன், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். அப்போ இவங்களை நீதிமான்களுடைய கூட்டத்தில் சேர்க்க முடியுமா? முடியாது. இவங்களை துன்மார்க்கர்களுடைய கூட்டத்தில் சேர்க்க முடியுமா? முடியாது. The hunger and thirst for righteousness, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். கவனிங்கள், வாசிக்கலாம். என்னாகமம் 16:48 லார்ட் ஹெல்ப் அஸ். என்னாகமம் 16:48 செத்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
கவனிங்க, நீங்க வேகமா என் கூட வந்துட்டே இருங்க ப்ளீஸ். செத்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான். யாரை பற்றி சொல்லுது? ஆரோனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆரோன் செத்த கூட்டத்திலும் இல்ல, உயிருள்ளவர்கள் கூட்டத்திலும் இல்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த காலை வேளையிலே தேவ சத்தம் கேட்கிற தேவ ஜனங்களோடு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வசனத்தை பார்த்து சொல்லுகிறார், இதோ செத்தவர்கள் கூட்டத்திலும் நாம் நிற்கக்கூடாது, இதோ உயிருள்ளவர்கள் கூட்டத்திலும் நாம் நிற்கக்கூடாது, நாம் ரெண்டுக்கும் நடுவில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். we call to stand in the gap. நாம் நடுவில் நிற்பதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். செத்தவர்கள் கூட்டத்தில் நிற்கிறவர்களை கொண்டும் பிரயோஜனம் இருக்காது, மிகுந்த நீதி உள்ளவர்கள் கூட்டத்தில் இருக்கிறவர்களை கொண்டும் பிரயோஜனம் இருக்காது. நடுவில் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற நாம் நடுவில் நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் மூலமாய் வாதை நிறுத்தப்பட்டது. என்ன நிறுத்தப்பட்டுச்சு? வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ என்னாகமத்தில் வாசிக்கிறோம், ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான், வாதை நிறுத்தப்பட்டது. எந்த பிரச்சனை நிறுத்தப்பட வேண்டுமானாலும், நீங்க துன்மார்க்கர்களா இருந்தாலும் நிறுத்தப்படாது, ரொம்ப நீதிமானா இருந்தாலும் நிறுத்தப்படாது. நீங்கள் நடுவில் நிற்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த மதுரை பட்டணத்தில் கர்த்தர் உங்களை, உங்கள் சபையை, உங்கள் குடும்பத்தை திறப்பிலை நிற்க, சுவரை அடைக்க தேவன் அழைக்கிறார். கொஞ்சம் ஜெபத்தோட கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் நீதிமான்னு சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை, நான் ரொம்ப நீதிமான்னு சொல்றதுக்கு என்னால முடியாது. ஆனா நான் பாவி கூட்டத்திலையும் நான் இல்லை, ஆனா நான் நடுவில் நிற்கிறேன். I am standing in the midst. வாய்த்தரங்க ஒரு 2 நிமிஷம். அபிஷேகம் பெற்றவர்கள் 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த சபையில எழுப்பிவிட விரும்புகிறார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். இப்ப வாசிங்க பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16-17 வேகமா. ரைட். மிஞ்சின, அப்போ டோன்ட் பி ஓவர் ரைச்சஸ். மிஞ்சின நீதிமானாயும் இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே. கவனிங்க, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானி என்று எண்ணாதே, உன்னை நீ ஏன். அப்ப இந்த மிஞ்சின நீதிமானா இருக்கிறவங்களை யாரும் கெடுக்க வேண்டாம். இவங்களுக்கு பிசாசு போராட்டம் எல்லாம் வேண்டாம், இவங்க தானே போயிடுவாங்க. கேட்கல? they destroyed themselves. அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுவார்கள். எனக்கு ரொம்ப பைபிள் தெரியும், நான் ரொம்ப வருஷம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், நான் 38 வருஷமா நான் சபைக்கு வர்றேன். நான் பல ஊழியக்காரங்களை பார்த்தவங்க, இவங்களை யாரும் தொட வேண்டாம், அவங்க தங்களை தாங்களே அழிச்சுப்பாங்க. they destroyed themselves. பைபிள் போட்டிருக்கு, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானி என்றும் எண்ணாதே, உன்னை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும். why you want to ruin yourself? உங்களை நீங்கள் ஏன். அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வார்த்தை பாருங்க. மிஞ்சின, ரொம்ப துஷ்டனாவும் இருக்காதீங்க, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும். அப்போ இந்த மிஞ்சின நீதிமான் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான், மிஞ்சின துஷ்டன் காலத்துக்கு முன்பதாகவே மரித்து போகிறான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு மிஞ்சின நீதிமானும் வேண்டாம், எனக்கு மிஞ்சின துஷ்டனும் வேண்டாம், எனக்கு இந்த நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாயிருக்கிற ஒரு கூட்டம் தேவை. நகம் கடிக்க வேண்டாம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நான் சொல்ல உங்களை ஒரு ஜெப எந்திரமா மாற்றுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஏதாவது போட்டு அரைக்கிற மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் போடும்போது நீங்க அரைக்கணும். யூ ஷுட் கிரைண்ட் யுவர் செல்ஃப். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது, ஒன்றும் புரியாது, பைபிள் ஸ்டடி இல்லை. நான் சொல்ல உங்களுக்குள்ள ஒரு கிரைண்டர் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் மிஞ்சின நீதிமானாக இருந்து என்ன நானே கெடுத்துக்கொள்ள விரும்பல. கவனிங்க, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த 2 கூட்டம் தான் பெருகி இருக்கிறது. எங்க ஓவர் ரைச்சஸ் பீப்புள். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க, ஆனா ஒரு வேலைக்கு ஆகாது. சிலர் ஒண்ணும் இல்லை, அவங்கள கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆண்டவருக்கு தேவைப்படுகிற கூட்டம் மிஞ்சின நீதிமானும் இல்லை,
மிஞ்சின துஷ்டனும் இல்லை. ஆண்டவருக்கு தேவை நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவங்க. நல்ல வாய்த்தரங்க, நல்ல வாய்த்தரங்க. ஆண்டவரே, நான் நடுவில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவன். சொல்லுங்க, நான் நடுவில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்க. சொல்லுங்க, நான் நடுவில் நிற்பதற்கு, நான் நடுவில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் நடுவில் நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவன். மிஞ்சின நீதிமான்களை கொண்டும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை, மிஞ்சின துஷ்டர்களை கொண்டும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பசி தாகம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தலாம். இந்த கடைசி நாட்களில் இந்த பசி தாகம் தான் சபையில் இல்லை. இந்த பசி தாகம் தான் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள இல்லை. இந்த பசி தாகம், ஓ ராபா கயந்தலாபா, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. the spiritual life is connected to the food culture. சாப்பாட்டு காரியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்கப்படுகிறது. சாப்பாட்டு காரியங்கள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதோ இதற்கு ஒப்பனையாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நியமிக்கப்படுகிறதை வேதம் அதிக இடத்துல சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்க வேண்டாம். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பைபிள் ஸ்டடி பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அப்போ இந்த சாப்பாட்டு காரியத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட முடியாது, எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட முடியாது. டெய்லி 2 லிட்டர் தண்ணி குடிப்பீங்களா? சில நேரம் சொல்லுவோம், நான் தண்ணியே குடிக்கல. ராங் நம்பரா? அப்படி சொன்னதே இல்லை நீங்க. ஐயோ, இன்னைக்கு தண்ணியே குடிக்கல அப்படின்னு சொல்லி, தண்ணியே குடிக்கலன்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணி குடிப்பாங்க. சிலரை எக்ஸசிவா தண்ணி குடிப்பாங்க, சிலரை தண்ணி தாகமே எடுக்காது. அப்போ சாப்பாட்டு விஷயங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி சாப்பிடுவது இல்லை. தேர் ஆர் அப் அண்ட் டவுன்ஸ். சாப்பாட்டில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நேற்று 5 தோசை சாப்பிட்டாலும் இன்னைக்கு தோசையே வேண்டான்னு சொல்லும். அப்ப தேர் ஆர் அப் அண்ட் டவுன்ஸ். மூன்றாவது, பசியை பொறுத்து தான் ஆகாரங்கள் உள்ள போகுது. அதுக்கு ஆங்கிலத்தில் கிரேவிங் இல்லையா, கிரேவிங். அந்த பசி தாகத்தை பொறுத்து தான் சாப்பாடு உள்ள போகுது. அப்போ 3 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று, அதாவது எப்போதும் ஒரே அளவில் சாப்பிடுவதில்லை. 2, ஏற்ற இறக்கம் நிச்சயமா இருக்கும். டெய்லி 2 இட்லி தான் சாப்பிட்றேன்னு சொல்றவங்க, அது சுகர் வந்த பிறவா இருக்கும். அது டயபெட்டிக்ஸ், ப்ரெஷர் வந்த பிறகு அது அந்த அளவை தாண்டுனா நம்ம கதை சிக்கலுங்கிறதுனால சாப்பிட்றோம், அது வேற. ஆனால் அதை தாண்டி நீங்கள் காமனாக நீங்கள் சொல்லுங்க, ஏற்ற இறக்கம் இருக்கும். தேர் ஆர் அப் அண்ட் டவுன்ஸ். அந்த பசியை பொறுத்து தான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாப்பாட்டு விஷயத்தோடு ஒரு தொடர்புடையதாக இருக்கு. சரிதானா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய சாப்பாட்டு காரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பசி தாகம் வேணும்னு சொல்றார். உங்களுக்கு என்ன வேணும்? பசி தாகம் ரொம்ப அவசியம். இந்த கடைசி நாட்களில் அதுதான் நம்ம கிட்ட இல்லை. சாப்பாடு இல்லை, சாப்பாடு இருக்கு, ஆனா என்ன இல்லை? பசி தாகம் இல்லை. போஜனத்துக்கு ஏற்ற கொழுமையான பதார்த்தங்கள் இருந்தாலும் அமெரிக்கையோடு சாப்பிடுகிற துணிக்கே நலம். அப்ப சாப்பாடு இல்லாம இல்லை, இவங்களுக்கு பசிதாக இல்லை. 66 புத்தகம் கொண்ட ஒரு பைபிள். இன்னைக்கு எத்தனை மொழிகளில் வேதாகம் அச்சிடப்படலை உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மிஷினரி மைதிலி என்கிற ஒரு மொழி பேசுகிற ஜனத்தினிடத்தில் போய் 15 வருஷம் இருந்து அங்க இருக்கிற மொழியை படித்து கொண்டு மார்க் எழுதின சுவிசேஷத்தை மட்டும்தான் அவரால் மொழிபெயர்க்க முடிஞ்சது. 16 அதிகாரம் கொண்ட மார்க் எழுதின சுவிசேஷத்தை அது மொழிபெயர்த்து முடியும் போது அவர் மரித்து போனார். இன்னைக்கும் முழு பைபிளும் கிடைக்காத எத்தனையோ மொழி பேசுகிற ஜனங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கும்போது 66 புஸ்தகம் கொண்ட வேத புஸ்தகத்தை நமக்கு வில்லியம் கேரி மூலமாக, சீகன் பால் மூலமாக, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலமா நம்ம கையில கிடைக்க பண்ண பிறகும் இது இல்லாம இல்ல, ஆனா நமக்கு பசிதாக இல்லாததுனால இது வேண்டான்னு சொல்றோம். Everything is available.
இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை அதுதான். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும். எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. உமக்கு வீடும் ஒட்டகத்துக்கு தங்க இடமும் ஆயத்தமாக இருக்கிறது. நீர் உள்ளே வந்தால் புசிக்கலாம், போஜனம் பண்ணலாம், குடிக்கலாம், திருப்தி அடையலாம். கைத்தட்டி எவ்ரிதிங் இஸ் ரெடி. கடீரோடு தான் நான் சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் ரெடி. நத்திங் இஸ் ஹிடன். ஒன்றும் மறைக்கப்படவில்லை. நான் கேட்கிறேன், வீட்டில் ஹார்லிக்ஸ் இல்லாம இல்லை, இருக்கு. வீட்டில் ஓட்ஸ் இல்லாம இல்லை, இருக்கு. வீட்டில் அரிசி இல்லாம இல்லை, இருக்கு. பருப்பு இல்லாம இருக்கா? இருக்கு. அவ்வளவு கஷ்டம் நம்ம யாருக்கு இல்லை. ஆனா ஏன் சாப்பிடல? ஒரே ஒரு வார்த்தை, பசி இல்லை. எல்லாம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா முட்டை இருக்கு. ஆனா ஒரு முட்டை போட்டு சாப்பிட மனசு வரல. யூ டோன்ட் ஹேவ் எனி கிரேவிங். பசி வந்தால் ஆயத்தமாக்கப்பட்டவைகளை புசிக்கலாம். பசி வந்தால், இங்க கவனிக்கணும் தம்பி, பசி வந்தால், பசித்தாக வந்தால் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரியல் ஃபர்ஸ்ட். நம்முடைய பசித்தாகம் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், போஜனம் பண்ணுவேன். அப்ப நீதிமான்களுடைய கூட்டத்தை கொண்டு ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. லூக்கா 18:9 வாசிக்க வேண்டாம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, ஓஹோ நம்பிக்கை வேற இவங்களுக்கு. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்களை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். இது நமக்கு தெரியுது, சண்டே ஸ்கூல் பாடம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்களை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன். அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி அல்லது எண்ணி, they considered. ஆனா பவுல் இப்படி எழுதுகிறார், கர்த்தர் எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, we are not faithful but God considered us faithful. nobody can live. அப்படி யாரும் ஆதென்டிகேட்டடா நம்ம சொல்ல நமக்கு தைரியம் இல்லை பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை என்றதுதான் பாக்கியம். யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு பெத்லகேமில் இருக்கிற கிணத்து தண்ணீர் மேல தாகம் வந்துச்சு. அந்த பெத்லகேமுடைய கிணறு பெலிஸ்தியருடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு 3 வாலிபர்கள் போய் அந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்த போது தாவீது அதை குடிக்க போன போது ஆண்டவர் சொன்னார், அதை குடிக்காதே, அது அந்த வாலிபர்களுடைய ரத்தம். கர்த்தர் கன்சிடர் பண்றதுதான் விஷயம். கர்த்தர் கன்சிடர் பண்றதுதான் விஷயம். கர்த்தர் தண்ணீரை ரத்தமாய் பார்ப்பார், வேர்வை துளியை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் பார்க்க முடியும். இஃப் காட் கன்சிடர், உங்கள் அலச்சல்களை கர்த்தர் கன்சிடர் பண்ணார்னா உங்கள் வாழ்க்கை மாற முடியும். யாருக்கு தெரியும்? வாழ்நாளெல்லாம் 365 நாளும் ஓட்டின்னு வேலை பார்ப்பாங்க. கர்த்தர் கன்சிடர் பண்ணலன்னா ஒண்ணும் இல்லை. சிலர் குறித்த நாள் வேலை செய்வாங்க. பைபிள் எழுதி இருக்கு, லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்று, இவளையும் உனக்கு தருவேன். சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் நீங்க ரொம்ப காலம் செலவழிக்க வேண்டாம். 7 நாள் நிறைவேற்றினாலே போதும், கர்த்தர் திருப்தி அடைந்து விடுவார். 7 நாளை நிறைவேற்று, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று. அதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ளுங்க. 7 நாளை நிறைவேற்று. நீ 7 வருஷம்லாம் வேண்டாம், 70 வருஷம்லாம் வேண்டாம், அவளுடைய 7 நாளை நீ நிறைவேற்று. உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறேன் லாபான்னு சொல்றார். சில நேரம் ஆண்டவர் சில விஷயத்தை கன்சிடர் பண்ண தொடங்கின. யாருக்கு தெரியும்? ஒரு நாள் 1000 வருஷம் போல ஆண்டவருக்கு. அவர் கால்குலேட்டர் வேறங்க. சில நேரம் நீங்க ஒரு நாள் எடுக்கக்கூடிய உபவாசத்தை அவர் 1000 கால்குலேட் பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கொஞ்சம் திறந்த இதயத்தோட இருக்கணும். ஐ எம் நாட் எமோஷனல். யாருக்கு தெரியும் சகோதரி? யாருக்கு தெரியும்? who knows? சில நேரம் நீங்க ஒரு 21 நாள் உபவாசம் பண்றீங்கன்னா 21 போட்டு 21 வருஷமா அதை கால்குலேட் பண்ணிருப்பான்னு போட்ட என்ன ஆயிரும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால நீங்க உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் எண்ணணும். அவர் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நான் எண்ணக்கூடாது. என்னுடைய நீதி அழுக்கான கந்தை
யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும் இல்லை இல்லை இரக்கத்துக்காக தான் கெஞ்சுவேன். யோபு 9:15. நான் நீதிமானா இருந்தாலும், வாசிக்க வேண்டாம், நான் நீதிமானா இருந்தாலும் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஏன்னா நான் தைரியமா ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. நான் அவர்கிட்ட பேசுவதற்கு அவர் என்னை போல ஒரு மனுஷன் அல்லவே. சத்தமா சொல்லுங்க, அவர் என்ன போல ஒரு மனுஷன் அல்ல. சீக்கிரம் சொல்லுங்க, அவர் என்ன போல ஒரு மனுஷன் அல்ல. அதனால நான் மிஞ்சின நீதிமானுக்கும் வேலை இல்லை. வேண்டாம் வேண்டாம், மிஞ்சின நீதிமானுக்கும் வேலை இல்லை, மிஞ்சின துஷ்டனுக்கும் ஆண்டவர்கிட்ட வேலை இல்லை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 7:4. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். கவனிச்சு கேட்கிறீங்களா? மீதியானியர்கள் இஸ்ரவேலருடைய தானியங்களை குறித்த காலத்தில் வந்து திருடி கொண்டு போகிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். இப்போ கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். கிதியோனை எழுப்பின போது கிதியோனோடு அந்த யுத்தத்தை செய்வதற்கு எத்தனாயிரம் பேர் எழும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? 32,000 பேர். எத்தனாயிரம் பேர் எழும்பினாங்க? 32,000 பேர் எழும்பினார்கள். அந்த யுத்தத்தை செய்வதற்கு, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கு, ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிப்பதற்கு, தேவ ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு 32,000 பேர் எழும்பினார்கள். இப்ப ஆண்டவர் சொன்னார், இவர்கள் அதிகம். உடனே ஆண்டவர் முதலாவது சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத் மலையை விட்டு இறங்கி போக கடவன். அப்போ 22,000 பேர் இறங்கி போயிட்டாங்கன்னு இருக்கு. 32,000 பேர் எதுக்காக வந்தாங்க? கர்த்தருக்காக வந்தாங்க. ஆனா இதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் 22,000 பேர் பின்வாங்கி போனதற்கு அடிப்படை காரணம் வேற ஒன்றும் இல்லை, பயம். பயம். பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. பயம். அந்த பயத்துல 22,000 பேர் கீழே போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஜனங்கள் அதிகம் அதிகம். இப்ப 10,000 பேர் மீதி இருக்கிறாங்க. இந்த 10,000 பேரை கிதியோன்ட்ட சொல்றாரு. கவனிச்சு கேளுங்க ப்ளீஸ். கிதியோன்ட்ட சொல்றாரு, அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக சொல், நான் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். இவங்களை தண்ணீருக்கு இறங்கி போக சொன்னோன்னு இந்த 10,000 பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்மளை தண்ணி குடிக்க வைக்கிறாங்கன்னு. ஆனா கர்த்தருக்கும் கிதியோனுக்கும் மட்டும்தான் தெரியும், திஸ் இஸ் a test. இது ஒரு பரீட்சை. கேட்கல கவனிங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் பரீட்சை என்று. நீங்கள் கடந்து போகிற சில விதை, இந்த ஜீவ தண்ணீர் சபை கடந்து போகிற சில பாதை, நீங்க நினைக்கிறீங்க நீங்க சாதாரணமாய் நடக்கிறீர்கள். இல்ல நாங்க தண்ணீர் இடத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்க தண்ணி குடிக்க போறோம். நோ, டோன்ட் திங்க் எவ்ரிதிங் as easy. எல்லாவற்றையும் சாதாரணமாய் பார்க்காதிருங்கள். எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க பழகுங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க பழகுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. 10,000 பேரை தண்ணீர் இடத்திற்கு இறங்கி போக சொன்ன போது இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறோம், தண்ணி குடிக்க சொல்றாங்க நினைச்சாங்க. ஆனா பைபிள்ல அழகாக எழுதி இருக்கிறது, ஆண்டவர் கிதியோனிடத்திலே சொன்னார், அவர்களை நான் பரீட்சித்து காட்டுவேன். அவர்களை நான் பரீட்சித்து காட்டு. உங்களுக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம். யூ ஆர் ரைட்டிங் யுவர் எக்ஸாம். உங்கள் பரீட்சை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்க. உங்க பரீட்சை நீங்க உங்க குடும்ப பிரச்சனை, நீங்க குடும்ப பிரச்சனை நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக வைக்கிற பரீட்சை. சபையில் 1/2 மணி நேரம் லேட் ஆகும் போது ஆண்டவர் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறாரு. இந்த அம்மா முறுமுறுக்குதா இல்லையான்னு நல்ல கவனிங்க. நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இது உங்களுக்காக வைக்கப்படுகிற பரீட்சை. ஆதியாகமம் 22:1 இவைகளுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இவைகளுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட நான் உனக்கு பரீட்சை வைக்க போறேன், நீ பரீட்சை எழுதுவான்னு சொல்லல. டைரக்டா சொல்லுகிறார், உன் ஒரே குமாரனும் ஏக சுதனுமாய் இருக்கிற அவனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு இது பரீட்சை. எந்த விஷயத்தையும் நேரடியாக ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இது உனக்கு பரீட்சை, இதில் பாஸ் ஆகுன்னு சொல்ல மாட்டார். அது உங்களுக்கு ஒருவேளை பரீட்சையா இருக்கலாம். முறைச்சா பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பரீட்சையா இருக்கலாம். அது உங்களுக்கு, நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்களேன். ஆனா ஆபிரகாமுக்கு சொன்னாரா? சொல்லல. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைய கொல்ல போறோன்னு தானே போனார்.
இல்லைங்க இது எக்ஸாம் தான் அப்படின்னா அதில் ஒரு அசால்ட் இருந்திருக்கும், அதில் ஒரு நிர்விசாரம் இருந்திருக்கும். இது பரீட்சை தானே, இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆனால் இன்னொரு பரீட்சை. எந்த பரீட்சைகளும் உங்களுக்கு சொல்லப்படுவது இல்லை, எந்த பரீட்சைகளும் சொல்லப்படுவதில்லை. அமெரிக்கா தேசத்தில் நம்ம எல்லாம் அறிந்திருக்கலாம், ஜாய்ஸ் மேயர் என்கிற ஒரு தாயாரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இல்லையா? இந்த ஜாய்ஸ் மேயர் அம்மா ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தும் போது ஒரு ஊழியக்காரரை அழைத்து பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டுட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்களாம். இறங்கினதுலேருந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணாங்களாம். ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி அவர் பிரசங்கத்தையே கேட்கலையா, ஸ்டாப் வாட்சே பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த அம்மா சொன்ன டைமுக்கு 1-2 செகண்டுக்கு முன்னாடி அவர் மெசேஜை முடிச்சுட்டு கீழே இறங்கினாராம். ஜாய்ஸ் மேயர் மேலே போய் மைக் பிடிச்சு சொன்னாங்களாம், அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் நான் கேட்கல, ஆனால் நான் சொன்ன டைமில் அவர் முடிக்கிறாரான்னு அவருக்கு ஒரு பரீட்சை வச்சேன். ஹி பாஸ்ட் இன் தட் எக்ஸாம். அந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றதுனால, அவர் ஒரு பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும், மணிக்கூறுகள் பேசக்கூடியவராக இருந்தாலும், நான் அவருக்கு ஒரு பரீட்சை வச்சேன். அந்த பரீட்சையில் ஜெயிச்சதுனால இனி நாம் நடத்தப்படுகிற எல்லா கருத்தரங்களும் அவரும் ஒரு பிரசங்கியாராக இருப்பார். ஹி பாஸ்ட் த எக்ஸாம். ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எத்தனை பரீட்சையில் நாம் தோத்தோன்னு தெரியலையே. இது போதாது. கொஞ்சம் ஜெபத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படணும்னு நான் சொல்லலை. எத்தனை பரீட்சையில் நாம் தோற்றோன்னு நமக்கு தெரியலையே, எத்தனை பரீட்சை நமக்கு வைக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் நேரடியாக ஒன்றும் சொல்லப்படுவது இல்லை. கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிக்கணும். நேரடியாக ஒன்றும் சொல்லப்படுவதில்லை, நேரடியாக ஒன்றும் சொல்லப்படுவதில்லை. அவர்களை தண்ணீரிடத்திற்கு இறங்கி போக பண்ணு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற சில வியாதி ஒருவேளை உங்களுக்கான பரீட்சையா இருக்கலாம். கொஞ்சம் வாயத்தரங்க. என் அன்பு சகோதரா, வேலை விஷயத்தில் நீங்கள் போகிற பாதை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பரீட்சையா இருக்கலாம். ஊழியத்தில் கர்த்தர் இப்பொழுது உங்களை நிறுத்தி இருக்கிற இடம் உங்களுக்கு வைத்திருக்கிற பரீட்சையா இருக்கலாம். இப்ப இது நமக்கு தெரியாது பாருங்க. கிதியோனுக்கு சொல்றாரு, கிதியோன் இந்த 10,000 பேர்கிட்ட பரீட்சைன்னு சொல்லல. பரீட்சைன்னு சொல்லி இருந்தா அவங்க கவனமா இருந்திருக்கலாம். பரீட்சைன்னு சொல்லி இருந்தா ஒருவேளை அவங்க ஆக்டிவிட்டியில மாற்றத்தை பார்த்திருக்கலாம். ஓப்பனா சும்மா சொல்றாரு, நீங்க தண்ணியில இறங்கி போங்க அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, 3 கூட்டத்தை ஆண்டவர் கிதியோனோடு சொன்னார். நாயை போல நக்கி குடிக்கிற ஒரு கூட்டம், 2வது கூட்டம் முழங்கால் படியிட்டு கையினால் அள்ளி குடிக்கிற கூட்டம், 3வது கூட்டம் குனிந்து கையினால் எடுத்து நாவினால் நக்கி குடிக்கிற 3வது கூட்டம். இந்த 3 கூட்டத்தையும் நீ கண்டுபிடி என்று சொன்ன போது வேதம் அழகாக சொல்லுகிறது, ஏகதேசம் பேர் முழங்கால் படியிட்டு தண்ணீர் குடித்ததாக வேதம் சொல்லுகிறது. கேட்குறீங்களா? அப்போ நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிற பரீட்சை நமக்கு தெரியாது. பரீட்சைன்னு சொல்லி வைக்க மாட்டாரே. ஒரு பெரிய ஜெனரல் கன்வென்ஷனுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிந்து என்னை ஜெபம் பண்ணி அனுப்பணும், எனக்கு ஆஃபரிங் தரணும். அப்போ அவர் கையில் கேஷாக இல்லை. அப்போ அவர் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க பையன் ஒரு சின்ன பையன், ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு அவ்வளோதான் இருக்கும், 12 or 14 அவ்வளோதான். அவன் ஜிபே பண்ணுறான். அப்போ ஒர்க் ஆகலைன்னு சொல்லி ஃபோனை போட்டுட்டு போயிட்டான். அப்போது ஐயோ, வந்த ஊழியக்காரருக்கு நம்ம காணிக்கை கொடுக்காம அனுப்ப முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போனார். வேறு ஏதோ காசு இருந்திருக்கும் போல் அவர் எடுத்து எனக்கு காணிக்கை தந்துட்டார். நான் வீட்டுக்கு போகிறேன், ஜிபேலையும் அதே அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கு அல்ல இல்லையா என்ன? ரைட். ஆனால் பாருங்க, நமக்கு இப்படி வரும்போது தான் தேவையும் அதிகமாக வருது. ஆமாம், அப்படி யாராவது இதை கொஞ்சம் வச்சுக்கிடுங்கன்னு தரும்போது தான் நமக்கு தேவை வரும். இங்கேயும் அதே அமௌண்ட், கையிலையும் அதே அமௌண்ட். எனக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியாது தானே, அவங்க அனுப்புறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனசில் தோணுது. அப்புறம் எனக்கு இருந்தாலும் மனசு கேட்கல. திரும்ப நானாக ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் கையில் காசு தந்துட்டீங்களே, திரும்ப அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிருக்கு பாஸ்டர்னு சொன்ன உடனே மெதுவாக வாய் திறக்கிறார். ஆமாம், நான் நேற்றே பார்த்தேன்னா ஏன் சொல்லலை பாஸ்டர்? டெஸ்ட்டு.
கண்ணை மூடுங்களேன். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. யூ ஆர் இன் எ டெஸ்ட். இந்த காலை வேளையில் வேகமாக கொஞ்சம் முன்னேறி போகணும். யூ ஆர் இன் எ டெஸ்ட். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. ஊழியத்தில் ஒரு சின்ன பொறுப்பு உங்களுக்கு தந்திருப்பாங்க. இந்த பொறுப்பில் ஒருவேளை அதை விட அதிக தாளந்துகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு வைக்கப்படுகிற பரீட்சையாக இருக்கும். என்ன ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டுட்டு பிரசங்கம் பண்ணவே விடலைங்க. என்ன ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டுட்டு பிரசங்கம் பண்ணவே விடலை. 2 நாள் முகாமில் பிரசங்கம் பண்ண விடலை. கவனிங்க, எல் ஜோசப் என்கிற பாஸ்டர், தேவ மனுஷன், முழங்கால் யுத்தம் என்று அறியப்படுகிற ஒரு ஊழியம் ஒசூரில் இருக்குது. என்ன 3 நாள் கேம்புக்கு புக் பண்ணாங்க. 3 நாள் என்ன புக் பண்ணிட்டு கவனிங்க பேசவே விடலை. அப்போது கவனிங்க, என்ன பேசவே விடலை. என் மாம்சம் சொல்லுது நீ வீட்டுக்கு போகணு, ஆனால் என் ஆவி சொல்லுது ஸ்டே ஸ்டே ஸ்டே, நீ இரு என்று சொன்னாங்க. கவனிங்க, அந்த பரீட்சைகளை நான் ஜெயித்த போது அவர்கள் என்னை உள்ளே விட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிவார்கள். கவனிங்க, இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தால், என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், தயவு செய்து அவளை நீர் குணமாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். 3 வசனங்கள் நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் முதலாவது சீஷர்கள் போய் இயேசு கிட்ட கேட்கிறாங்க, அவள் ரொம்ப நேரம் பின்பற்றி வருகிறாளே, அவளை அனுப்பிவிடும். இயேசு பதில் கொடுக்கல. 2வது இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டு வந்தேன், மற்றபடி அல்ல. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு இந்த சுகமே கிடையாதுன்னு சொல்றாரு. 3வது இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுக்க கூடாது. கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு மதுரையில் நாம இருப்போமான்னு தெரியாது. நமக்கு சும்மா ஏதாவது கொஞ்சம் எஃப் மேஜர் ஜி மேஜர்ல பேசிட்டாலே என்ன கொஞ்சம் ஏத்தி பேசுறாங்க, என்ன ரொம்ப 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 பேசுறாங்க, என்ன மதுரையில் வேற சர்ச் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் இவ்வளவு கேவலமா பேசப்பட்ட பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆனா கானானிய ஸ்திரீயோடு ஒரு ரிகர்சலும் நடக்கல. நான் உனக்கு இதெல்லாம் சொல்லுவேன், உன்னை நாயின்னு சொல்லுவேன், உன் பிள்ளை நாய்க்குட்டி சொல்லுவேன், நீ தயவுசெய்து போயிடாத, எதுவுமே சொல்லலை. பட் தட் வாஸ் an exam. அவளுக்கு ஒரு பரீட்சை. ஆனால் அந்த பரீட்சையில் அவள் ஜெயித்த உடனே இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுள். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் பரீட்சையில் நிற்கிறீங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. வேடிக்கை பார்க்குறவங்க நல்ல வேடிக்கை பார்க்கட்டும். எத்தனை பேர் பரீட்சையில் நிற்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சிலர் அவமானமான வார்த்தைகள், அது உங்களுக்கு பரீட்சை. கொஞ்சம் வாயத்தரங்க, கொஞ்சம் வாயத்தரங்க. இதுக்கு மேலேயே பரீட்சை பரீட்சை. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஏன் இது நடக்குது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஏன் இவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறேன், உங்களுக்கு தெரியாது ஏன் ஸ்தானம் என்ன, எனக்கு என்ன போய் சிறுவர் ஊழியம் செய்ய சொல்றாங்களே, இது உங்களுக்காக வைக்கப்படுகிற பரீட்சை. ஏன் ஸ்டேட்டஸ் என்ன போய் இதை செய்ய சொல்றாங்களே, உங்களுக்காக வைக்கப்படுகிற பரீட்சை. ஓ ராபா கயந்தலாபா, இந்த பரீட்சை உங்களுக்கு தெரியாமலேயே வைக்கிற பரீட்சை. இந்த பரீட்சைகளை ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பைபிள் சொல்லுகிறது, அந்த 10,000 பேரிலும் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த பரீட்சையிலும் 7,000க்கு மேற்பட்டவங்க அந்த பரீட்சையில் தோற்று போனாங்க. முழங்கால் படிக்கிட்டு தான் என்ன செய்தாங்க, தண்ணி குடிச்சாங்க. ஏன் முழங்கால் படிக்கிட்டு தண்ணி குடிச்சவங்களை திரும்பி போக சொன்னாங்க தெரியுமா? முழங்கால் படியிட்டவர்கள் அதற்கு அடிமை என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 19:18 சொல்லுகிறது, பாகால்களுக்கு முடங்காத, அவருடைய பாதங்களுக்கு முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் இஸ்ரவேலிலே மீதி வைத்திருக்கிறேன். இவர் பசிதாகம் உள்ளவர்களை போல் காணப்பட்டாலும் தற்காலிக தண்ணீருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டவர்கள், தற்காலிக தேவைகளுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டவர்கள், தற்காலிக ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டவர்கள். இவர்களுடைய பசி தாகம் பரீட்சை பார்க்கப்பட்டது. அந்த முதலாவது பசி தாகத்தில் பரீட்சை பார்க்கப்பட்ட போது 22,000 பேர் தோற்று போனார்கள். அடுத்து பரீட்சை பரீட்சிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 7,000க்கு மேல் தோற்று போனார்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பரீட்சையிலே ஜெயிக்கிறவர்கள் முன்னேறி போக போகிறார்கள். இந்த பசிதாகம் உண்மை என்பதை நீங்க நிரூபிச்சு காட்டணும். இல்ல இல்ல, ஆண்டவரை தவிர வேற யாருக்கு முன்னாடி நான் முழங்கால் படியிட மாட்டேன். எந்த ஸ்தாபனத்துக்கு முன்னாடி சிலர் முழங்கால் படியிட்டுட்டாங்க. பெருமை கடை, பணத்துக்காக சிலர் முழங்கால் படியிட்டுட்டாங்க, உயர்வுக்காக சிலர் முழங்கால் படியிட்டுட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் மீதியானியர்களை வீழ்த்தும்படி புறப்பட்டவங்க தான். ஆனா இவங்க சிலருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டதுனால இவர்களால் முன்னேறி போக முடியல. அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. உங்க பசிதாக உண்மைன்னா
உங்களுக்குள்ள பயம் இருக்காது, மாறாக தைரியம் வரும். உங்களுக்குள்ள பசிதாகம் இருப்பது உண்மையானா நீங்க எதுக்கு முன்னாடி முழங்கால் படியிட மாட்டீங்க. ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக, ஒரு அற்ப உதவிக்காக, ஒரு அற்ப புகழ்ச்சிக்காக தண்ணிக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு கையெடுத்து குடிக்கிறாங்க. ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு, they are fail. ஆனா மற்றவர்கள் கையினால எடுத்து நக்கி குடித்தார்கள். அவருடைய நோக்கம் முழுவதும் முன்னேறி தான் இருந்தது. நம்முடைய பசி தாகம் பரீட்சிக்கப்படுகிறது. நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் அதான் சொல்லி அனுப்பினது. உங்களுக்கே தெரியாத நிறைய பரீட்சையில் நம்ம நிற்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாது. எனக்கு இங்கே காலையில் மீட்டிங், சாயங்காலம் அங்கே மீட்டிங். நான் எல்லா விஷயத்தையும் பரீட்சையாகவே பார்க்கிறேன். எனக்கு யாராவது வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு சொன்னால் கூட நான் அது ஒரு பரீட்சையாக தான் பார்க்குறேன். உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துன்னு சொன்னால் கூட நான் அதை ஒரு பரீட்சையாக தான் பார்க்குறேன். எதையும் பரீட்சையாக பாருங்கள், லகுவாக நீங்கள் ஜெயித்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் உங்கள் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தங்கச்சி, நீங்கள் ஒரு பரீட்சையில் நிற்கிறீங்க. ஆனால் இது உங்களுக்கு பரீட்சைன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை. அவர்களை தண்ணீர் அண்டையில் இறங்கி போக சொல், அவர்களை நான் பரீட்சித்து காட்டுவேன். நிறைய விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இது பரீட்சையா இருக்குமோன்னு தோணுதா? ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களை போய் நின்று எதையாகிலும் செய்ய சொல்லும்போது உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்காக தேவன் வைக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஒரு பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் வந்து நிற்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் வாயத்தரங்க. என் மகளுக்கு சொல்லு, என் மகனுக்கு சொல்லு, நான் அவர்களை ஒரு பரீட்சையில் நிறுத்தி இருக்கிறேன். இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்கணும். கொஞ்சம் ஜெபிங்களே, இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்கணும். இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்கணும். இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்கணும். ஆனா பரீட்சைன்னு சொல்ல மாட்டார். இந்த பரீட்சையில் நீங்க ஜெயிக்கணும். கானானிய ஸ்திரீக்கு பரீட்சைன்னு தெரியாது, ஆபிரகாமுக்கு இது பரீட்சைன்னு தெரியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க மறுதலிக்காம இருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். இது ஒரு பரீட்சை. இவ்வளவு நெருக்கடி மத்தியிலும் சபைக்கு வர்றதை விடாம இருக்கிறீங்களான்னு பார்க்கிறார். இது ஒரு பரீட்சை. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் நீங்க உபவாச ஜெபத்தை நிறுத்தி பார்க்கிறார். இது ஒரு பரீட்சை. ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிறதை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி இந்த பரீட்சையில ஜெயிக்கக்கூடிய சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். இது பரீட்சைன்னு தெரியாம பிள்ளையாண்டான் மேல் கத்தியை ஓங்குகிற ஆபிரகாமுகள் பரீட்சையில ஜெயிப்பார்கள். கைகளை தட்ட முடிந்தவர்கள் பரீட்சையில ஜெயிக்கக்கூடிய ரபா ஷரபா தரபலா துரபலா ஹதரபா. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் உங்களோடு பேசுவா. என் ஊழிய பாதை முழுவதும் பரீட்சையாகத்தான் இருந்தது. என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, கவனிக்கிறீங்களா? நான் என்னை பத்தியே பேசுறேன்னா என்னை பத்தி தான் எனக்கு தெரியும். அதனால என்னை பத்தி பேசுறேன், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, எங்க வீட்டில் ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஆனா வெளியில தான் பாத்ரூம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? சரி பாஸ்டர், ஒன்றும் இல்லை, ஓகே. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் காணிக்க தர முடியாது, சரியா? இப்படி ஒவ்வொன்னா சொல்லி கடைசி நான் போயிட்டேன்னு வைங்களேன். போனா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நேர ஒரு ஹோட்டல் ரூம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்கிட்ட என்ன ஒரு டீலக்ஸ் ரூம்ல தங்க வச்சுட்டு என்கிட்ட சொல்றாரு, வர்ற ஊழியக்காரன் எல்லாம் காணிக்கைக்காகவும் சொகுசுக்காக வர்றான். நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சு பார்த்தேன், யூ பாஸ்ட் தட் எக்ஸாம். என்ன புரியுதம்மா? நீங்களும் நானும் பரீட்சையிலே நிற்கிறோம். இந்த பரீட்சையிலே நாம் ஜெயிப்போமானால் இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் நமக்கு காண செய்ய போகிறார். You should pass your exam. லவ சந்தலபா இயேசு எங்க லீடம் வந்து கப்பலோட்டி ஆயிரும் காற்றமைத்து துணை நின்று கரை சேர
இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நம்ம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமைத்து துணை நின்று கரை சேர. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களை ஒரு பரீட்சையில் நிறுத்துகிறார். குடும்ப பிரச்சனை ஒரு பரீட்சையாக பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பரீட்சையாய் பாருங்கள். அது பரீட்சை தெரியாமலே அதை ஜெயித்து விடுங்கள். அந்த பிள்ளையாண்டான் மேல கத்திய போடுவதற்கு முன் வாங்க. மேஜையிலிருந்து விழுகிற துடிக்கைய சாப்பிடவும் நான் ரெடின்னு அந்த பரீட்சையில ஜெயித்து விடுங்க. யாருக்கு தெரியும், இது முடிஞ்ச பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லுவார், நீ உன் பரீட்சையிலே ஜெயித்தாய். 10 நாட்கள் உபத்திரவப்படுவாய், ஆகிலும் முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை ரபாலா சதராபா கந்தலாபா. இந்த வருஷம் சிலருடைய பரீட்சைகளை சிலர் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு பசிதாகம் இருக்குமானால் நீங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் பசிதாகம் உடையவர்களானால் எதற்கு முன்பதாக முழங்கால் படியிட மாட்டீர்கள். உராபா கந்துரா, ஒரு புதிய அபிஷேகத்தை சிலர் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு புதிய அக்கினி சிலர் மேல விழுகிறது. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இல்ல மாமா சந்தலபா தியாரபலபா. ஆனா இது சொல்ல மாட்டார், இது சொல்ல மாட்டார். whatever உங்க ஊழியத்துல நீங்க சந்திக்கிறதெல்லாம் பரீட்சை, 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 பரீட்சை. உன்னை அவமானப்படுத்துறதுக்கு இல்ல, வேதனைப்படுத்துறதுக்கு இல்ல, பரீட்சை, பரீட்சை. பாரா துரபல ஹந்தரபா. இது பரீட்சை, இது பரீட்சை. நல்ல கை தட்டுங்க. இந்த பரீட்சைகள் நிற்கக்கூடிய பலன் அநேகர் மேல வருது, வருது.